நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான வெள்ளை நெத்திலி குழம்பு தாங்க. இன்றைக்கி எனக்கு வெள்ளை நெத்திலி கிடைச்சிது. இது ஒரு 1/2 கிலோ வாங்கியாச்சு. அவ்வளோதான். இதில் 3 ஸ்டெப்பு தான் க்ளீன் பண்ணுறதுக்கு. தலையை வாழை கட் பண்ணி நடுவில் இருக்கிற அந்த அழுக்கை எடுத்துடணும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் குழம்புக்கே ஒரு நெய் மணமும் கொடுக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான மீன் தாங்க இது. வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மீனை எடுத்துக்கிட்டு இதோட தலையை இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வாழை எடுத்து அதையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு, இதில் ரொம்ப லைட்டாக செதில் இருந்தது. அதனால நான் கொஞ்சம் மேலாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு மேலே இருக்கிற 2 அந்த விங்ஸையும் க்ளீன் பண்ணிட்டேன். இடையில லைட்டாக ஒரு கட் பண்ணோம்னா இதில் இருக்கிற இந்த பிளாக் கலரில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம திருப்பி போட்டு வாஷ் பண்ணுவோம். அதனால் நம்ம இருக்கிற ஒன்றை எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியில் தூக்கி போட்டுடலாம். ஒரு 2-3 தடவை கழுவுனா போதும். அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு தனியாக வச்சுருங்க. அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் நல்லா நல்லெண்ணெய் கொஞ்சம் தோன்ற அளவுக்கு ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம கிளறிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம சோம்பு போட போகிறோம். சோம்பு நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கோங்க. இந்த நெத்திலி மீன் குழம்பை நான் சோம்பு குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். அதனால் சோம்பு அதிகமாக போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலன்னா வடகம் போட்டு கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். அடுத்து பூண்டு எடுத்து அதையும் போட்டாச்சு. பூண்டு கொஞ்சம் எண்ணெயில் வறுத்தோம்னா அது கடைசி வரைக்கும் முழுசாகவே இருக்கும். அதனால பூண்டை எண்ணெயில் ஓரளவு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணோம்னா சீக்கிரம் வதங்கிடும். சோம்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது சுண்டுற அளவுக்கு, அதாவது சுருங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஜீரகமும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குவோம். இதோடு சேர்த்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் நான் போட்டிருக்கேன் இதில். இதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுற அளவு கடைசியாக நம்ம மசாலாவுக்கு போட்டுக்கலாம். இதில் லைட்டாக கொத்தமல்லி தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலாவில் அந்த கொத்தமல்லி தூள், சோம்பு எல்லாம் சாறுற மாதிரி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு இடையில நம்ம சல்மான் ஃபிஷ் வாங்கி வச்சுருக்கோம். அதையும் எண்ணெய் ஊற்றி வறுத்தரலாம். இதில் நம்ம தாளிக்கிற எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அது ஊற்றி கொஞ்ச நேரம் எண்ணெய் காயட்டும். இதுக்கு இடையில இங்கே மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா 4 ஸ்பூன் மல்லித்தூளுன்ற கணக்கில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் போடணுமோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் காரம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள், மிளகுத்தூள், பச்சை மிளகாய் 3யும் போட போகிறோம். இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு ட்ரையாக கிளறிடுவோம். ஏற்கனவே கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டு அந்த மசாலா என்னென்னா இதில் சாறு, அந்த வெங்காயம் தக்காளியில் சாரை போட்டிருக்கோம். அது இல்லாமல் இதை கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இங்கே சைடில் அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம ஃபில்லட் ஃபிஷ்ஷை வறுத்துக்கலாம். இது முள் இல்லாதனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நெத்திலி மீன் குழம்பும் இந்த ஃபில்லட் ஃபிஷ்ஷும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மசாலா நல்லா கொஞ்சம் சார்ந்தோடனே இதில் அதாவது பச்சை வாசம் போனோடனே புளி கொஞ்சம் திக்காக ஊற்றி அந்த மசாலாவோடு சேர்த்து கரைச்சி ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கிண்டி விடுவோம். இந்த பச்சை வாசம் நல்லா போகணுன்றதுக்காக தான் இது. அதே நேரம் தக்காளி, வெங்காயம் இதில் மசிஞ்சிரும். பூண்டு நம்ம எண்ணெயில் வறுத்ததுனால கொஞ்சம் மசியாது. அது நமக்கு கடைசியில் கொஞ்சம் முழுசாக இருக்கும்.
அடுத்து வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 4 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். கடைசியாக கல் உப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாமே ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அடுத்து வந்து கழுவி வச்சிருக்க மீனை போட போகிறோம். இதுக்கு இடையில வந்து இது வந்து அந்த மசாலா வந்து கெட்டியாகாத மாதிரி நல்லா வந்து எல்லா பக்கமும் கிளறி விட்டுருவோம். இதோட நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது. இது ஒரு ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காக தான் அந்த மிளகுத்தூள் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 3 போட்டோம்னா அதோட காரமும் டேஸ்ட்டும் மீன் குழம்புக்கு தனியாக தெரியும். இது கொதிக்கட்டும். இதுக்கு இடையில் இந்த ஃபில்லட் ஃபிஷ்ஷை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு கொதி வந்த பிறகு இந்த கழுவி வச்சுருக்க நெத்திலியை தூக்கி இதில் போட்டுருவோம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சீக்கிரமாக வந்து இது வெந்துடும். அதனால தான் புளியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து நெத்திலியை வந்து போடுறோம். நெத்திலி போட்ட கையோடையே தேங்காய் அரைச்சி அதையும் ஊற்றிடுவோம். இந்த தேங்காய் கொதிக்கிற டைமும் அந்த நெத்திலி மீன் கொதிக்கிற டைமும் ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் இருக்கணும். அந்த நெத்திலியும் வந்து ரொம்ப வந்து கொதிக்காது, அதே நேரம் கரைஞ்சி போகாது. இந்த தேங்காய் கொதிக்கிற டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு கொதி வந்தோடனே நல்லா வெந்துடும். இதை அரைச்சி இதில் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு கொதி விடுவோம். அதாவது இந்த நெத்திலி வேகிற அளவுக்கு கொதிச்சு விட்டோன்னே குழம்பு இறக்கி வைக்க வேண்டியது தான். பார்த்திங்கனாலே தெரியும் நெத்திலி வந்து நல்லா வந்து வெந்து இருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு குழம்பும் வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கு. நெத்திலி மீன் குழம்போட வாசம் வீடே மணந்துச்சுங்க. அவ்வளோதான். நம்ம வந்து நம்ம பிளேட்டில் பரிமாறலாம். இந்த சைடு ஃபில்லட் ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெள்ளை சாதம் போட்டுருவோம். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து சாதம் பண்ணாலும் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் அந்த சாதமும் கூட உங்களுக்கு டேஸ்ட்டாக தெரியும். பூண்டும் கரையில் நல்லா வந்து அருமையான குழம்பாக வந்திருக்கு. நெத்திலியும் வந்து உங்களுக்கு நல்லா வெந்தும் அதே நேரம் கரையாமையும் நல்லாவே வந்திருக்கு. நம்ம சாப்பிட போகலாம். ரொம்ப டேஸ்டான நெத்திலி மீன் குழம்பும் ஃபில்லட் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிப்பியை நீங்கள் செய்யணுமா மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.